ஸ்டாலினுக்கு அடுத்த அதிர்ச்சி. இனி இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. திமுகவை வெளுத்து வாங்கிய வானதி. தமிழகத்தில் தினம்தோறும் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் முதல்வர் ஸ்டாலினோ தனது ஆட்சியில் சிறப்பாக நடப்பது போன்றே மேடையில் புகழாரம் சூட்டி வருகிறார். இந்நிலையில்தான் நேற்றைய தினம் தமிழகத்தில் நடந்த ஒரு விஷயம் திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பேக்கரி தொழிலாளியின் 7 வயது மகளை இளைஞர் ஒருவர் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். போலீசார் நடத்திய விசாரணையில் மணிகண்டன் என்ற இளைஞரை கைது செய்துள்ளனர். உறவினர்கள் குற்றவாளியை தூக்கிலிட வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வுதான் தமிழகத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. நேற்றைய தினம் உலகமே மகளிர் தினம் கொண்டாடுகையில் தமிழகத்தில் மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நீடித்து போவதாக முதல்வர் ஸ்டாலினுக்கு கண்டனம் வலுத்துள்ளது. இந்நிலையில் பாஜகவை சார்ந்த வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளதாவது: மகளிர் தினத்தன்று கூட பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத திமுக அரசு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளிவந்துள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளில் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் 125% அதிகரித்திருப்பதாக காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பேடு வெளிப்படுத்திய நிலையில் மகளிர் தினத்தன்று வெளிவந்துள்ள இந்த செய்தி ஒரு தாயாக மனதை பதைபதைக்க செய்கிறது. வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியின் பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கேவலப்பட்ட ஆட்சியை நடத்திவிட்டு அப்பா என்ற பட்டத்திற்கு மட்டும் முதல்வர் ஸ்டாலின் ஆசைப்படுவது அருவருக்கத்தக்கது. பாதுகாப்பை கூறு போட்டு சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க செய்த தரம் கெட்ட அறிவாலய ஆட்சி என்னும் கள்ளிச்செடி மொத்தமாக களையெடுக்கப்பட்டால் மட்டுமேதான் தமிழகத்தில் பெண்களும் குழந்தைகளும் நிம்மதியாக வாழ முடியும். எனவே இந்த மகளிர் தினத்தில் பெண்கள் விரோத திமுகவை விரட்டியடிப்போம் என உறுதி ஏற்போம். நம் வீட்டு பெண்களை நிம்மதியாக வாழ வழிவகுப்போம் என தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களோ 2 வயது சிறுமி முதல் 70 வயது மூதாட்டி வரை எங்கும் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்துதான் வருகிறது. குற்றவாளிகளை கைது மட்டும் செய்தால் போதாது, விரைந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். வெளிநாடுகளில் இருப்பது போன்ற தண்டனை வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே குற்றச்சம்பவங்கள் குறையும் என மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். திமுக ஆட்சியில் மட்டும்தான் அண்ணா பல்கலைக்கழகம், கோவை விமான நிலையம், போலீசார் அத்துமீறல், 2 வயது குழந்தைக்கு திமுக நிர்வாகி பாலியல் வன்கொடுமை என அதிகரித்து செல்கிறது. போதைப் பொருட்கள் கடத்தல் முதல் கொலை சம்பவங்கள் என அனைத்திற்கும் பின்னணியில் திமுகவை சார்ந்தவர்கள் மட்டுமே இருக்கின்றனர். 2வது முறை வாய்ப்பு கொடுத்தால் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மொத்தமாக மாறிவிடும் என்றே கூறப்படுகிறது.